ஒரு அழகிய கிராமத்தில் ராமு வண்ணா என இரு நண்பர்கள் உள்ளனர். அவர்கள் பிடிக்கும் மீனை ஆணுக்கு பங்காக பிரித்து கொள்வார்கள். அதில் அவர் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வார்கள். அன்று மீன் வரத்து கம்மியாக இருப்பதால், மன்னா இதை நீ கொண்டு போ, உங்கள் வீட்டில் தான் 4 பேர் இருக்கீங்க, இது நம்ம 2 குடும்பத்துக்கு பிடிச்சா ஒரு வாய் கூட செல்லாது, அதனால் நீ கொண்டு போப்பா, நான் எங்கேயாவது வேலை வாடி பார்த்துக்கிறேன். அட என்னப்பா அப்படி சொல்லிட்ட, எப்பயுமே நம்ம தனித்தனியாக தானே கொண்டு போவோம் பிரித்து, இன்னைக்கு மட்டும் என்ன, சரி அப்படின்னா நீ கொண்டு போ, உங்கள் வீட்டில் தான் அம்மா அப்பா நிறைய பேர் இருக்காங்களே, இது மட்டும் என்ன நியாயம் என்ன ஆராய்ந்தனர். இல்லைப்பா, சரி நம்ம ஒன்று செய்யலாம், இன்னைக்கு நீ கொண்டு போ, அடுத்த மீன் வரப்போ நான் சமாளிச்சுக்கிறேன் என்று கதைத்தனர். அவனும் கிளம்ப சென்றார்கள். சரி இன்னைக்கு குழம்பு எப்படின்னு பார்ப்போம், என்னைய விட்டு தான். திடீரென்று பார்த்தால் ஒரு ஒளி, அதில் தேவதை வந்து நின்றாள். அவள் சொன்னால், நான் ஒருவருக்கும் உங்களுக்கு நீங்கள் யாருங்க, அதாவது தேவதைனா அந்த அது வேணுமா வேணும்னு கேட்பாங்களே அவங்களா? ஆமாம் ஆமாம், அது வேணுமா இது வேணுமா இல்லை, நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லுவேன், அதை யார் பகிர்ந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நான் ஒரே ஒரு மூட்டை தான் கொடுப்பேன், அதில் அவங்க தேவையான எல்லாமே இருக்கும். அப்படின்னா என் நண்பனுக்கு கொடுத்துருங்க, அவன் தான் பாவம் கஷ்டப்படுறான், அவன் குடும்பத்தோட அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் பாவம் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல என்று இருவரும் ஆளுக்கு சண்டை போட்டுக்கொள்ளவும், இருங்கள் நீங்கள் இது செய்ததுக்கான உங்கள் இருவருக்குமே தரேன் என்று கொடுத்துவிட்டு விடை பெற்றது. இதில் அவர்கள் அன்பும் அறிவும் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என நான் நினைக்கிறேன். நீங்களும் இருப்பீர்களா?